மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடித்தாலும் அரளிப்பூ தண்டால. எப்படி? மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, அத்தை அடிச்சாலும் அரளிப்பூ தண்டால. எதுக்கு அப்படி? ஏன் தெரியுமா? ஏம்மா? அத்தை வந்து அண்ணி அடுத்த இடத்துல இருந்து வந்தவ. சரி. அதனால நம்ம பிள்ளைய ஒழுங்கா பார்க்க மாட்டான்னு நினைச்சு அப்படி அப்பயே பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓ, அப்பவே இந்த பாட்டு மூலமா விளக்கத்தை சொல்லிட்டாங்க. நாட்டு நடப்பேன். மாமன்னா சொத்த ரத்த பந்தம். தாய் மாமன். அதனால ரொம்ப பாசம் இருக்கும். நாளைக்கு உங்களை கட்டணும்னா அவர் தான் வருவாரு. எப்படி? நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னா தாய் மாமா மகனைத்தானே கட்டணும், கல்யாணம் முடிக்கணும். நம்ம மருமகன் நினைச்சிட்டு சந்தோஷமா இருப்பா. உங்களை தரையில தூக்கி வச்சுட்டு வாழைப்பழத்தை கொடுப்பாரு, பண்ணு வாங்கி கொடுப்பாரு, கேக் வாங்கி கொடுப்பாரு. சரி. கல்கோணாவை கொடுத்தா நீங்க வாட்டில சோதிச்சுட்டு இருப்பீங்க. அதான் நீ மாமா மகளை கல்யாணம் முடிச்சியாக்கும். நீ தான் படிக்க போன இடத்துல ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டீங்க. அது ஏன் பொழப்புல நான் என்ன செய்யிட்டு, ஏன் மாமா மகன் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, நான் காலேஜ்ல இருந்து பிள்ளைய கூப்பிட்டுட்டேன். சரி. அப்படி ஆகி போச்சா? நீங்களாவது இருந்து வாக்கப்படக்கூடாது. யாரு நீங்க? இருந்து வாக்கப்பட்டீங்களா? எப்படி? நான் தானடா உங்க அப்பாவை கல்யாணம் முடிச்சிருக்கேன். வேற என்னத சொல்லுதீங்க? நான் தாய் மாமா மகனை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அப்படி சொல்லுங்க. ஆமா. அப்ப எல்லாம் சரிதானே? ஆமா. என் மகன் தான் நீ சொன்னடி கேட்காம வேற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன்.